எங்கடா இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வேளாங்கண்ணி பீச்சில் இருக்கிறோங்க. நாங்கள் நேராக சேலத்துலேருந்து சேலம் சமயபுரத்து அம்மன் சாமி கும்பிட்டுட்டு நேராக வேளாங்கண்ணிக்கு போயிட்டோங்க. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கே போனதுமே நைட்டு நாங்கள் 1:00 ஆயிடுச்சு போகிறதுக்கு. போனதுமே நல்ல ரூமு எடுத்துட்டோம். நாங்கள் ஏசி ரூம் எடுத்தோம். ஒரு நாளைக்கு ₹1000 தான் சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, ரூமெல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு காலையில் போயிட்டு பீச்சில் விளையாடிட்டு நண்டு, எறா, மீன் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். ரூமுக்கு பக்கத்துலேயே இந்த சாமானெல்லாம் விற்கிறாங்க. நாங்கள் எதுவும் எடுத்துன்னு போகல, எல்லாமே அங்கே வாடகைக்கு எடுத்துட்டோம். பக்கத்துலேயே மளிகை கடையும் இருக்குது. அரிசிலேருந்து எண்ணெயிலேருந்து மசாலா பொருள்லேருந்து எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நாங்கள் போய் வாங்கிட்டு எல்லா ரூம்லேயே எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு ரூமுக்கு வெளியே வராண்டாலேயே எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டோம். நாங்கள் சமைச்சு எடுத்து என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சாதம், எறா தொக்கு, நண்டு தொக்கு, மீன் குழம்பு. நாங்கள் அன்றைக்கி வச்ச மீன் குழம்பு நாங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இது பக்கத்து ரூம்காரு சிக்கன் ஃப்ரை கொடுத்தாங்க. எங்கே போனாலும் 4 நல்ல மனுஷால்கிட்ட பேசி பழகணுங்க. எப்போயுமே உம்முன்னு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் மீன் குழம்பு கொடுத்தோம், அவங்க எங்களுக்கு சிக்கன் ஃப்ரை கொடுத்தாங்க. அப்புறம் ஆந்திரா கோங்கரா பச்சடின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு நானும் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலெல்லாம் பண்ணிவிட்டு பீச்சில் விளையாட போயிட்டோம். நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னாக வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே டீ கடையில் டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே டீ குடிச்சிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் வீடியோஸு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். தென்னங்குருத்து வாங்கி வச்சு தேங்காய் உடச்சி மாதாம்மாவுக்கு நான் தொட்டில் கட்டிட்டு வந்தேங்க. நம்பி போங்க, இந்த சாமி அந்த சாமின்னெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா சாமியும் ஒன்று தான். ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் பொழுது போகுது, பொழுது வெடியுது. அதனால் நல்லபடியாக வேண்டி சாமிக்கு நான் தொட்டில் கட்டிட்டு நீங்கள் தொட்டில் ஆட்டி விடணும். அப்போ தான் நம்ம வீட்டில் தொட்டில் ஆடும்னு சொல்லுவாங்க. நானும் தொட்டில் கட்டி வேண்டி தொட்டில் ஆட்டி சாமி கும்பிட்டுட்டு நேராக சிலுவை பாதை நடக்கிற இடத்துக்கு போனோங்க. நிறைய பேர் எல்லாம் நடந்துன்னு இருந்தாங்க. நானும் வேண்டி வந்திருக்கேன். நாங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி கிளம்புனோம் குழந்தைய தூக்கின்னு. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜீவி கேட்டிருந்தா மம்மி எதுக்காக இது நடக்கிறாங்கன்னுட்டு. நம்ம வேண்டுதல் வேண்டி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் காமிச்சின்னு அம்மா எல்லோரும் நாங்கள் கிளம்பி ஃபோட்டோலாம் எடுத்தோம். நேராக அங்கேருந்து நாங்கள் கிளம்பி தஞ்சாவூர் வந்தோங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்தோம். ரொம்ப சூப்பரான கோவிலுங்க, பார்க்க வேண்டிய கோவில். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு அந்த கோவிலை விட்டு எந்திரிச்சு வர மனசே இல்லைங்க. அவ்வளோ பெரிய கோபுரம், கோபுரத்தோட நிழல் கீழேயே படாதான். இதில் ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. இந்த கோபுரத்தை நிறைய யானைகள் கர்நாடகாலேருந்து எடுத்துன்னு இந்த கோபுரத்தை வச்சதா சொல்கிறாங்கங்க. எப்படியோ அது தெரியல, இருக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய கோபுரம். நீங்கள் எல்லோரும் தஞ்சாவூர் கண்டிப்பாக போங்க. வேளாங்கண்ணி போகும்போது தஞ்சாவூர் போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பரான கோவில், நல்லா இருந்துச்சு. நாங்களும் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் திருப்பி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு கோவில். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.